அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தொடர்ந்து காணலாம். நான் அழைப்புட்டது யாருக்கு அழைப்புட்டேன்? யாருக்கு அழைப்பு விட்டோம்? அப்பனா முதலமைச்சர் தான், இந்த நாட்டுடைய முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேணும். இவர் பதில் சொல்றதுக்குலாம் எங்கால் நிறைய இருக்கிறாங்க. இங்க இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கு என்ன தெரிய போகுது? அப்பாவோட மோசமா இருக்கிற இவரு ஏதோ சவாலுக்காக பேசுற ஒழிய வாய்ச்சொல் வீரராக இருந்து பிரயோஜனம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டீர்கள் அதுக்கு நான் கேள்வி கேட்டா உதயநிதி பதில் சொல்றார். ஏன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு அப்படின்னா திறமையில்லாத முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா? அவரு நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா? அதான் ஏற்கனவே சொன்னமே. இன்றைக்கு தமிழக எல்லா மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சர் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் உதயநிதி முதலமைச்சருக்கு பதில் பதில் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதில முதலமைச்சர் தான் சொல்ல வேணும். நான் ஏற்கனவே சொன்னேன், அதிகார மையங்கள் 4 இருக்குது. அந்த 4 யார் என்று உங்களுக்கே தெரியும். வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்டு அது ஒரு விவாத பொருளாக்கி அப்புறம் அது ஒரு 4 பேர் வச்சு விவாதம் பண்ணுவீங்க. அது ஏற்கனவே சொல்லியாச்சு, அது தெரியும் உங்களுக்கு. நேற்று வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அந்த யூடியூபர் இருப்பான் விவகாரத்தில் வந்து என்ன சொன்னார்னா, அவர் கொலை குற்றம் செய்யல, காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு அமைச்சரே சொல்றாரு. என்ன இந்த யூடியூபர் வந்து தொப்புள் கொடி கட் பண்ண விவகாரம் அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அதில் வந்து கருத்து சொல்வது சரி இருக்காது.